எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படு. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. வெற்றியும் தோல்வியும் 2 படிக்கட்டுகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். தன் திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவனின் பார்வை எதிர் உள்ளவர்களுக்கு திமிராக தோன்றுவதில் தவறில்லை. இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால். வழிகள் இன்றி கூட வாழ்க்கை அமைந்து விடலாம், ஆனால் ஒருபோதும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை அமைந்து விடாது. கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, அது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே, ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நம் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே கிடைக்கும். எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும். நம்பிக்கை என்ற சிறு நூல் இடையில்தான் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. வானின்றி மழை இல்லை, நீரின்றி உலகில்லை, அதுபோலதான் வலியின்றி வாழ்வு இல்லை. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. முடிவெடுப்பது பெரிய விஷயமல்ல, எடுத்த முடிவை முடிப்பதே விஷயம். உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி. நீ தயங்கி நிற்கும் நொடிகள்தான் உன் முதல் தோல்வி. சிந்தித்து செயல்படு, அதுவே வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் அல்ல. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். எதையுமே எதிர்பார்க்காது உழைக்கும் உழைப்பிற்குத்தான் வெற்றி கிடைக்கும். தீயதை விட்டு தூரத்தில் ஓடு, நல்லதை விடாமல் துரத்தி ஓடு. யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து விடாதே. நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை. எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எவ்வளவு தூரம் நிற்காமல் செல்கிறோம் என்பதே முக்கியம். நம் பாதம் சிறியது, ஆனால் நம் பாதை பெரிதாக இருக்கட்டும். 1 மில்லிமீட்டர் புன்னகை நினைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை தரும். எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். வாழ்க்கை துணியாதவரை பயங்காட்டும், துணிந்து பார், வழிகாட்டும். கடினமான நாட்கள்தான் உங்களை பலப்படுத்துகின்றன. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிகள் கூட கற்றுத்தராத மன உறுதியை அடைந்துவிட வாழ்வில் வீழ்ந்தே எழ வேண்டும். உங்களின் இன்றைய செயல்தான் உங்களுக்குரிய நாளைய பொழுது எது என்பதை தீர்மானிக்கும். எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும். வீழ்வது முடிவல்ல, மண்ணில் வீழ்ந்த பின்னே தொடங்குகிறது மழைத்துளியின் மதிப்பும் வாழ்வும். வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் பல துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும்
பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள். இருட்டில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. நேற்றைய பொழுது நிஜமில்லை, நாளைய பொழுது நிச்சயமில்லை, இன்று மட்டும் நம் கையில். வழிகள் 1000 இருக்கிறது, இருக்கட்டுமே, அதற்கெல்லாம் வழி இருக்கிறது. Thanks for watching. Like, share and subscribe.